ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆனி மாசத்தினுடைய கடைசி நாள். ஜூலை 16ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளைக்கு ஆடி மாத பிறப்பு. ஸோ இன்னைக்கு நாள்ல 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்பல்லாம் கிரகநிலைகளே பார்த்தீங்கன்னா, ராகு கேத்துக்குள்ள தான் இருக்கு. ஸோ நமக்கும் வீட்ல கன்ஃப்யூஷன், உலகத்திலேயும் நிறைய ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன். பட் இருந்தாலும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்துட்டு வருது. ஸோ வரக்கூடிய இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் நல்லா இருக்கணும். ஏன்னா பண்டிகைகள் எல்லாம் லைனாக வர ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு நல்ல நோட்டோட இன்னைக்கு நம்ம ராசி பலனை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு கிரி ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. மேஷ ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம், 4ஆம் இடத்தில் குரு சந்திரன். பொதுவா இந்த 4ல குரு சந்திரன்லாம் நல்லா இருக்கிற காலகட்டத்துல, நீங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்யலாம். ஒரு வீடு வாங்குறதோ, விக்கிறதோ, பூமி வாங்குறது, இல்ல நீங்க வாடகை வீட்ல இருந்தீங்கன்னா, வேற வீடு இப்ப ஆடி பொறந்துருச்சுன்னா எப்படி நம்ம ஒரு 1 மாசத்துக்கு ஆனா முயற்சிகளை எல்லாம் எடுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணலாமா நெறைய பேர் கேட்பாங்க. அதெல்லாம் ஆடி மாசம் தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க. கரெக்ட்டா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. ஸோ சூரியன் இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். நாளைக்கு 3ஆம் இடத்திற்கு போயிடுவார். ஆ கொஞ்சம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடோ, இல்ல நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் நீங்க போய் பண்ணுங்க. அதுவும் ஒரு குரு வாரத்துல அதுவும் குரு உச்சனா இருக்காரு. இன்னைக்கு மாத கடைசி, அடுத்த நாளைக்கு மாசப்பிறப்பு வருது இல்லையா? ஸோ சாயங்கால நேரம் ரொம்ப உகந்தது. மனக்குறைகளை போய் எங்கேயாவது ஒரு எல்லை தெய்வத்திட்ட போய் விளக்கேத்தி நீங்க சொல்லுங்க. உங்க குறைகள் இந்த ஆடி மாசத்துக்குள்ள தீந்துரும். மிதுன ராசி நேயர்கள் நிறைய வேலை இருக்கும். ஏன்டா இப்ப இந்த வேலையெல்லாம் வருது அப்படின்னு நமக்கு உடல்ல ஒரு சோர்வும் இருக்கும். பட் நீங்க பாருங்களேன், இப்ப சூரியனும் புதனும் இருக்கிறதுனால ரொம்ப இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாடி டயர்ட்னஸ் நிறைய இருக்கும். என்னமோ தெரியல, உடம்ப உருக்குது, எனர்ஜியே இல்ல அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி மைக்ரேன், தலைவலி, கண்வலி இதெல்லாம் இருக்கும். இந்த சூரியன் மாறக்கூடிய டைம்ல இது இன்னும் நம்மள ஜாஸ்தி படுத்தும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, புதனும் சொந்த வீட்ல இருக்காரு. சந்திரனும் சொந்த வீட்ல இருக்காரு. ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கும் அந்த உடல் அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்டது அலர்ஜி நெறையா இருக்கும் இந்த கடகத்துக்கு. அதே மாரி அடிவயிறு பிரச்சனை நெறையா இருக்கும். பெண்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குருவும் சந்திரனும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கடகராசியில இருக்காங்களா, குரு வாரமா இருக்கு. நவக்கிரக குருவை வழிபாடு செய்தால் உடல் ஆரோக்கியம் சரியாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கிரன், கேத்து இருக்காங்க ராசியில. நிறைய மன சஞ்சலங்கள், அதுவும் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப மன சஞ்சலம் இருக்கும். ஹயக்ரீவர் உபாசனை கண்டிப்பா தேவை. அதே மாரி இன்னைக்கு குருவாரமா இருக்கா, படிக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் நோட் புக்கு, பேனா, பென்சில் இந்த மாதிரியெல்லாம் நீங்க போய் தானமாக கொடுக்கலாம். ரொம்ப மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. வேலை இடத்துல ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். ஐயோ! ஆஃபீஸ் போணுமே, வேலை செய்யணுமேன்னு இருக்கும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. இன்று குரு வாரத்தில் குரு லாபத்தில் சந்திரனோட இருக்கிறார். நவக்கிரக குருவை வழிபாடு செய்யலாம். மஞ்சள் பொடி தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் நிறைய இருக்கும். புதுவிதமான ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த முயற்சிகளுக்கு இன்று ஆரம்பித்தால் வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன். கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும். எப்பொழுதுமே அது உட்கார்ந்து பேசினால் வேறுபாடுகள் தீரும். நவக்கிரக வழிபாடை இன்று மேற்கொள்ளலாம். மனதிற்கு ஆறுதலான நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும் இந்த நாள்.
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய ஒரு மன போராட்டம் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன், 8ஆம் இடத்தில் குரு சந்திரன். இந்த ஆலயங்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது, சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு சந்திரன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பாரங்கள் குறையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று உங்களினுடைய தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறையும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்ப சண்டைகள் தீரும் மற்றும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்று மீனராசி நேயர்கள் குரு வாரத்தில் விநாயகரை வணங்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். நாளை ஆடி மாத பிறப்பு. நாளை முதல் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கும் சூரிய பகவான் எந்த மாதிரியான பலன்களை தருவார்? கண்டிப்பா உலக அளவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரும். ஏன்னா குருவும் ஒரு அரசாங்கத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். 12 வருஷம் கழிச்சு சூரியனும் குருவும் கடகராசியில சஞ்சாரம் செய்கிறாங்க. நம்ம நிறையா இந்த சுப தினத்தில் சொல்லிகிட்டே இருந்தோம். கிரக அமைப்புகள் நல்லா இல்லை, லேண்ட்ஸ்லைட்ஸ் வரும், இயற்கை சீற்றங்கள் நிறையா இருக்கணும். இப்போ வயநாட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் வந்தது. என்கிட்ட கூட சொன்னாங்க, நீ ஏன் திரும்ப அந்த ரீலை நீ போடலை பாரதி அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், இந்த குருவும் சூரியனும் கடகராசியில் 1 மாத காலம் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த 1 மாத காலத்தில் எத்தனை விதமான அரசியல் மாற்றங்கள், அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கெல்லாம் கொஞ்சம் டைமே நல்லா இல்லை. நிறைய மாற்றங்கள் வரும். சைனா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைனா கவர்மெண்ட்லேயே கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். அதே மாதிரி பார்டர்ஸ், இந்த பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரியான டெரிட்டரி பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் நிறையா டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கும் கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழ்நிலை நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வீட்டில் கேது இருக்காரு. சூரியனும் குருவும் சேர்ந்து நமக்கு கடகராசியில் 1 மாத காலம் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. தமிழ்நாட்டில் அரசாங்க நிலைகள் நிறையா அதாவது புது கவர்மெண்ட் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா? ஸோ நிறைய புதிய விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும். ஸோ சென்டர்லேயும் மாறலாம், ஸ்டேட்லேயும் மாறலாம். மக்களுக்கு அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஸோ சூரியன் குரு கடகத்தில் 1 மாத காலம் இருக்க போகிற இந்த மாத பிறப்பு, அதுவும் இந்த மாத பிறப்பு எப்படி வரப்போகுது தெரியுங்களா? சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் வரப்போகிறாங்க. ஏன்னா சந்திரன் சூரியன் வீட்டில் இருக்க போகிறாரு, சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்க போகிறார். இப்படிப்பட்ட ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இந்த ஆடி மாத பிறப்பும் வரப்போகுது. ஸோ நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் இந்த ஆடி மாதம் உங்களுக்காக காத்திருக்க, நீங்கள் பாருங்கள். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.